வணக்கம். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்க இண்டியானாபோலிஸ் ஜூக்கு வந்திருக்கோம். ஜூ சுற்றி பார்த்துட்டு விலங்குகளோட தமிழ் பேரு கற்றுக்கலாம். வாங்க போகலாம். இதுதான் பட்டர்ஃப்ளை, தமிழில் பட்டாம்பூச்சி. இது நிறைய வண்ணத்தில் இருக்கனால இது வண்ணத்து பூச்சின்னு கூட சொல்லுவாங்க. அங்கே பாருங்க, பட்டாம்பூச்சி ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. பட்டாம்பூச்சி முதல்ல இந்த மாதிரி ஒரு புழுவாக தான் இருக்கும். அப்புறம்தான் அதுக்கு ரெக்கைகள் வச்சு பறந்து போயிடும். நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சா நிறைய பட்டாம்பூச்சி வரும். இதான் லயன், தமிழில் சிங்கம். சிங்கம்னா ரொம்ப பலசாலி, காட்டுக்கே ராஜா. ஆண் சிங்கம் பெண் சிங்கம்னு ஏற்றி கண்டுபிடிக்கலாம். நம்ம அப்பாவுக்கு தாடி வரும், அம்மாவுக்கு வராதுல்ல, அதே மாதிரி ஆண் சிங்கத்துக்கு ஃபேஸை சுற்றி முடி இருக்கும். அதுக்கு பேர் இங்கிலீஷில் மீன், தமிழில் பிடரி. பெண் சிங்கத்துக்கு பிடரி இருக்காது. சீக்கிரம் சொல்லட்டுமா? சிங்கம் பூனையோட ஃபேமிலி தான். பெரிய பூனையா இருக்குல்ல. இந்த சிங்கத்துக்கு பெரிய ஆண் சிங்கம். இதான் பெண் சிங்கம். பிஜி இல்லை பாருங்க. பெண் சிங்கம் தான் வீட்டுக்கு போகுமா. கேர்ள்ஸ் எவ்வளோ பிரேவாக இருக்கணும்னு சிங்கத்தை பார்த்து கற்றுக்கலாம். சிங்கம் கர்ஜிக்கும். இதான் டைகர், புலி. புலிக்கு குண்டுலி போகணும். பெரியலி போட்டால் சாத்து புலி ஆயிரும். புலி கூட பூனை ஃபேமிலி தான். புலி தான் நம்ம இந்தியாவோட நேஷனல் அனிமல், தேசிய விலங்கு. இதுதான் பேர், கரடி. கரடியை பார்த்தோன்னே என்னோட டெடி பேர் பொம்மை தான் ஞாபகம் வருது. கரடிக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும், மீன் கூட பிடிக்கும். ஈகிள், தமிழில் கழுகு. கழுகு ரொம்ப ஹைட்டாக பறந்தா கூட அதுக்கு நல்ல கண்ணு தெரியும். ஒரு மீனை பார்த்துச்சுன்னா கரெக்டாக பிடிச்சிட்டு பறந்து போயிடும். இந்த மாதிரி இதான் ஃப்ளமிங்கோ, செந்நிற பூனாதை. அது ஒத்த காலில் நின்றுட்டே தூங்குது பாருங்க. இதான் ஜிராஃப், ஒட்டகச்சிவிங்கி. இதை பார்க்க கேமல் ஒட்டகம் மாதிரி இருக்குல்ல, ஆனால் அதை விட உயரமாக இருக்கும். கழுத்து நீளமாக இருக்கும். நின்றுக்கிட்டே மரத்தோட இலக்குல சாப்பிட்டுரும். அங்கே குட்டி ஒட்டகச்சிவிங்கி இருக்கு பாருங்க. இது ரைனோசரஸ், காண்டாமிருகம். அது மூக்கு மேலே ஒரு கொண்டு இருக்கு. காண்டாமிருகம் மூங்கி வச்சா 1 டைம் வெயிட்டு, ஆனால் அது அடிக்காது. இது சீட்டா, சிறுத்தை. சிறுத்தை ரொம்ப ரொம்ப வேகமாடும், ஃபாஸ்டஸ்ட் அனிமல். இதான் ஆஸ்ட்ரிச், நெருப்புக்கோழி. இதுதான் லார்ஜஸ்ட் பேர்ட், உலகத்திலே பெரிய பறவை. இதான் எலிஃபண்ட், யானை. யானைக்கு 4 கால், ஒரே ஒரு கை. அந்த கைக்கு பேரு தும்பி கை, இங்கிலீஷில் ட்ரங்க். 2 பல்லு மாதிரி நீட்டி இருக்குல்ல, அதுக்கு பேரு தந்தம். தமிழில் தங்கம், இங்கிலீஷில் டஸ்க். யானை பெலிரும். ஜீப்ரா, வரி குதிரை. பார்க்க ஹார்ஸ், குதிரை மாதிரி இருக்குல்ல, இதுவும் குதிரை வண்டி தான். இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குல்ல, நம்ம ரோடு கிராஸ் பண்றப்போ இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குல்ல, அது ஜீப்ரா மாதிரி இருக்கிறதுனால தான் அது ஜீப்ரா கிராசிங். கருப்பு வெள்ளன்னு வரி வரியா இருக்கிறதுனால இதுக்கு பேரு வரி குதிரை. இதுவும் குதிரை மாதிரி கணிக்கும். இதான் மங்கி, தமிழ்ல குரங்கு. குரங்கு ரொம்ப குறும்பு பண்ணும்.
ஒரு இடத்துலயே இருக்காது, மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும். குரங்குக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நம்மள மாதிரி குட்டீஸ்க்கு குரங்குனா ரொம்ப பிடிக்கும். இதான் sea lion, கடல் சிங்கம். ஆண் சிங்கம் 300 கிலோ வெயிட் இருக்குமா, பெண் சிங்கம் 100 கிலோ வெயிட் இருக்குமா. யானை 2000 கிலோ வெயிட் இருக்குமா. அது போடுற குட்டி 25 கிலோ இருக்குமா. பிறந்தோடனே நீந்த ஆரம்பிச்சிருமா. இதுக்கு யானை மாதிரி இருந்து தந்தம் இருக்கு பாருங்க. இதான் டால்ஃபின் மூங்கில். ஓவாய் கடற்பண்ணின்னு கூட சொல்லுவாங்க. டால்ஃபின் நல்லா விசிலடிக்குமா. இது நல்லா பந்து விளையாடும். மனுஷங்க கூட நல்லா பழகும். இது ஸ்டிங்ரே, தமிழ்ல திருக்கை மீன். இதுதான் ஷார்க், சுறா. சுறா மீன் எப்பயுமே பெருசாதான் இருக்கும். இது குட்டி சுறா. இதான் கிளவுன் ஃபிஷ், கோமாளி மீன். நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச நேமா. இது சீ ஹார்ஸ், கடல் குதிரை. குதிரை மாதிரி இருக்குல்ல. இதா பெங்குவின், பனிப்பாரி. அண்டார்டிகா மாதிரி பனி நிறைய இருக்கிற இடத்துல இருக்கும். பெங்குவின் நல்லா பாதும், அதனாலதான் அதுக்கு பனிப்பாரின்னு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்குவின் தண்ணிக்குள்ளே இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். பெங்குவின் ஒரு பறவை, ஆனால் அது நல்லா பறக்க முடியாது. பெங்குவின் நல்லா நீந்தும். என்ன குட்டீஸ், ஜூ நல்லா இருந்துச்சுல. ஜூக்கு தமிழ்ல விலங்குகள் காட்சியகம். ஜூல பார்க்காத சில விலங்குகளோட தமிழ் பேர் இப்ப பார்க்கலாம். இதான் டீர், மான். மான் ரொம்ப வேகமாகுது. அது சிங்கம் புலிய பார்த்தா ரொம்பவே வேகமாகுதும். மானுக்கும் நம்ம மாதிரி 35 பல் இருக்கும். கொம்பில்னா ஆண்மான், கொம்பில்னா பெண்மான். சில பெண்மானுக்கு கொம்பு இருக்கும், ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருக்கும். மானோட கொம்பு எல்லா வருஷமும் விழுந்துட்டு திருப்பியும் மலைக்குமா. இது கேமல், ஒட்டகம். டெசர்ட், பாலைவனத்தில் இருக்கும். அங்கே விளையிற டேட்ஸ், பேச்சு பழத்தை நல்லா சாப்பிடும். அது முருகளோட ஹம்ப் இருக்குல்ல, அதுக்கு பேர் வளையம். சில ஒட்டகத்துக்கு ஒரு இருக்கும், சில ஒட்டகத்துக்கு 2 இருக்கும். அடுத்து ஃபாக்ஸ், நரி. ஒரு நரியில் ஒரு நரிக்குள்ள நரி முதுகில் ஒரு பெரிய நரி முடி. இது உல்ஃப், ஓநாய். இதுவும் ஒரு வகை நாய் தான், ஆனால் காட்டு நாய். இது பிக், பன்றி. பன்றிக்கு சக்கரத்தில் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், பெப்பா பிக் மாதிரி. இது போர்க்கிபைன், முள்ளப்பன்றி. அது உடம்பு சுற்றி முள்ளா இருக்கும்.
இதான் ஃப்ராக், தவளை. இது தண்ணியிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். மழை வரப்போ கட்டிகிட்டே இருக்கும். தவளை குட்டி குட்டி பூச்சியை பிடிச்சி சாப்பிட்ரும். பாம்பு தவளையே சாப்பிட்ரும். தவளை அழகா கிரிச்சு கிரிச்சு போகும். இது crocodile. முதல்லைக்கு நைட்டில் கூட நல்ல கண்ணு தெரியும். முதல்ல கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? முதல்ல சாப்பிட்றப்போ காற்றையும் சேர்த்து சாப்பிட்ருமா. அந்த காற்று போய் கண்ணீர் வர கிராண்டை தட்டி விட்டுட்டு கண்ணீர் வந்துட்டே இருக்குமா. சும்மா சும்மா அழகுங்களை முதல்ல கண்ணீர் சிந்தாதுன்னு கேலி பண்ணுவாங்களா. இது ஹிப்போபொட்டமஸ், நீர் யானை. இது இவ்வளோ பெருசாக இருந்தாலும் செடி கொடிகளாக தான் சாப்பிட்ரும். மற்ற அனிமல்ஸை சாப்பிட்டாது. இது தண்ணியிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். இது வேல், திமிங்கலம். ப்ளூ வேல் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெருசாக இருக்கும். ப்ளூ வேலுக்கு தமிழில் நீல திமிங்கலம். இது ஸ்டார் ஃபிஷ், நட்சத்திர மீன். இதுக்கு 5 கை இருக்கும். சில ஸ்டார் ஃபிஷ்க்கு 5க்கு மேலே இருக்கும். இது கை உடஞ்சிச்சுனாலோ வேறு மிருகம் அதோட கை பிடிச்சினாலோ அதோட கை அங்கேயே விட்டுட்டு போயிடுமா. அப்புறம் இதுக்கு பெருசாக கை வளர்ந்துருமா. ஸ்குவிட்னா கணவாய், ஆக்டோபஸ்னா பெரிய கணவாய். ஆக்டோபஸ்க்கு 8 கை இருக்குனால தான் அதுக்கு ஆக்டோபஸ்னு பேர் வந்துருச்சு. இது கிராப். கிராப்னா நண்டு. கடற்கரையில் குடுகுடுன்னு ஓடும்ல, மணலில் அங்கங்கே குழி தோண்டி வச்சுருக்கோம். அங்கே போய் தூங்கிக்கிறோம். யாராச்சும் வந்து அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறோம். லாப்ஸ்டர்னா கடல் நண்டு. ஜெல்லி ஃபிஷ்னா நொங்கு மீன். பார்க்க வலுவலுன்னு நொங்கு மாதிரி இருக்குல்ல, இதை சொறி மீன் கூட சொல்லுவாங்க. இது பார்க்க தண்ணியில் கொடை பறந்து போகிற மாதிரி இருக்குல்ல. ப்ரான்னா இறால். இறாலுக்கு மீசை இருக்கும். இதான் ஸ்னைல், நத்தை அதோட வீட்டை முதுகுலையே வச்சிருக்கும். போர் வச்சா அது வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிறோம். தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்கும். இதான் டோர்டாய்ஸ், ஆமையும் அதோட வீட்டை முதுகு மேலேயே வச்சிருக்கும். ஆமைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா டக்குன்னு அது ஓட்டுக்கு போய் வச்சுக்கணும். ஆமை எதையுமே ரொம்ப மெதுவாக தான் செய்யும். ஆனால் அது மெதுவாக போய் முயலை வின் பண்ணிச்சுல ரேஸில். ஆமை ரொம்ப வருஷம் வாழும். இவ்வளோ நேரம் காற்றுலையும் தண்ணியிலையும் இருக்கிற விலங்குகளை பார்த்தோம். இப்போது வீட்லேயும் ரோட்லேயும் இருக்கிற விலங்குகளை பார்ப்போம். இதுதான் டாக், நாய். எல்லாரோட செல்ல பிராணி. நாய்க்கு பிடிச்சவங்களை பார்த்தா நல்லா வாழாட்டும். நாய் ரொம்ப நன்றி உள்ளது. நம்ம ஒரு தடவை பிஸ்கெட் போட்டால் கூட நம்மளை நல்லா ஞாபகம் வச்சுக்கும். நாய்க்கு மூப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எங்கே இருக்கோன்னு மூப்பு முடிச்சுட்டே கண்டுபிடிச்சிடும். அதனால தான் போலீஸ் மாமா எல்லாம் திருடன்னு கண்டுபிடிக்க நாயை யூஸ் பண்ணுறாங்க. இது கேட்டு, பூனை மியான்னு கட்டும். நாய்க்கு பூனை பார்த்தா பிடிக்காது, துரத்த ஆரம்பிச்சிடும். பூனைக்கு பால் பிடிக்கும், மீன் பிடிக்கும், எலினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கே இருந்தாலும் தேடி கண்டு வச்சிரும். வீட்டில் எலி இருந்தால் கண்டிப்பாக பூனை இருப்பாங்க. புல்லுனா காளை மாடு, இதான் மாடு. மாட்டு வண்டி ஓட்ட யூஸ் பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டில் இந்த காளையை தான் அடக்குவாங்க. அது தமிழர்களோட வீர விளையாட்டு. கவுனா பசுமாடு, பெண் மாடு. பசு நமக்கு பால் தரும். ஆனால் கண்ணுக்குட்டி பால் குடிச்சுக்க பிறகுதான் நம்ம பால் கறக்கணும். பஃபலோனா எருமை மாடில் கூட பால் கறப்பாங்க. கோட்னா ஆடு, அந்த ஆடு. ஷீப்னா செம்மறி ஆடுக்கு நிறைய முடி இருக்கும். அடுத்து ராட்னா எலி வீட்டில் இருந்தால் எதையாச்சும் கடிச்சு வைக்கும். எலி சாப்பிட்டதை நம்ம சாப்பிடக்கூடாது. வீட்டில் எலி இருக்கிறவங்க அதனால தான் பூனை வளர்க்குறாங்க. அடுத்து ஹார்ஸ்னா குதிரை நல்ல வண்டி இருக்கும். அந்த காலத்தில் படை வீரர்கள் எல்லாம் குதிரை தான் போவாங்க. அடுத்து டாங்கினா கழுதை நல்லா பொதி சுமக்கும். அந்த காலத்தில் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்காது, ஆற்றுக்கு போய் தான் துவைப்பாங்க. அப்போ அந்த துணியெல்லாம் மூட்டையாக கட்டி கழுது மேலே வச்சு விட்டுருவாங்க. கழுதா ஆற்று வரைக்கும் மூட்டையை தூக்கிட்டு வரும்.
அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் எல்லா விலங்குகளோட தமிழ் பெயரையும் கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் விலங்கு பெயர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பெண்ணே